ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கடையில் வாங்கி சாப்பிட்ற ஸ்நாக்ஸை விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் மோஸ்ட்லி நமக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவே ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை உருண்டை. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நாங்கள் பருப்பாக வாங்கல, கடலையை வாங்கி அதை உடைச்சி பருப்பு எடுத்து அதில் தான் நாங்கள் பண்ண போகிறோம். அந்த பருப்பை நல்லா வானலியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் அதை நம்ம ஆற விடணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அதை நல்லா இப்படி நசுக்கி உடச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரை தோல் எடுத்துக்கலாம். அந்த தோல் எடுத்த பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு அது கூட நம்ம நாட்டு சர்க்கரையும் போட்டு நம்ம எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா குறைன்னு அரைச்சா போதும். அரைச்சதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கலாம். மீதி உள்ள பருப்பையும் நம்ம இந்த மாதிரி ஜாரில் போட்டு அதையும் நம்ம அரைச்சி அதே இதில் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவம் வர வரைக்கும் நல்லா அதை நம்ம பெசரிக்கலாம். பெசரின எல்லா மாவையும் நம்ம குட்டி குட்டி உருண்டையா நம்ம பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு பாக்ஸ்ல கூட போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி நம்ம ஒவ்வொரு உருண்டையா கூட நம்ம சாப்பிடலாம். நம்மளும் சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸில் டெய்லி ஒவ்வொரு லட்டு கூட நம்ம போட்டு கொடுக்கலாம். இதில் சத்து நிறைய சத்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சத்து இருக்குது. இதில் ரத்த அழுத்தம் சீராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதனால் நம்ம டெய்லி நம்ம இதை ஒவ்வொரு லட்டாக நம்ம டெய்லியும் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி தர ஸ்நாக்ஸை விட நீங்களே வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் குழந்தையும் நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இப்போயே நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்களா? யாருக்கெல்லாம் இந்த லட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.